மேல் சாதின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடிய பிரிவினர் பார்ப்பனர்களை தான் சொல்றாரு. அவங்க மட்டும் ஏன் வித்தியாசமான ஒரு தமிழை பேசுகிறார்கள்? மதுரை தமிழ், நிலைத்தமிழ் இப்பெல்லாம் வந்து வட்டார வழக்குகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப என்னோட ஊர்லாம் திண்டுக்கல் அப்படிங்கிறனால மதுரை ஸ்லாங்குங்கிறது வரும், கொங்கு ஸ்லாங் இருக்கிறது, திருநெல்வேலி ஸ்லாங்கு, கன்னியாகுமரி ஸ்லாங், ஒவ்வொரு ஸ்லாங்குமே இருக்கிறது. ஆனால் பார்ப்பனர்களுக்கு ஸ்லாங்காக இல்லாமல் அவர்களே வந்து ஆத்துல போனேன் அப்படி சொல்லிட்டால் அப்படிலாம் சொல்லுகிறார்களே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. மிக முக்கியமான ஒரு கேள்விதான். என்ன அடிப்படையில் வந்து இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்தந்த மொழி அல்லது அந்தந்த தேசிய இனம் அப்படிங்கிறத தாண்டி சாதிய ரீதியிலான ஒரு 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 ஒருங்கிணைந்த உணர்வு அப்படிங்கிறது தான் உண்டு. அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, பீகார் இருந்தாலும் சரி, அல்லது உத்தரப்பிரதேசம், காஷ்மீர் எங்கே இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ஒரு காஷ்மீரி அப்படிங்கிற ஒரு உணர்வோ அல்லது தமிழருங்கிற உணர்வோ ஒரு மலையாளிங்கிற ஒரு உணர்வோ இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஆனால் அதை தாண்டி அவர்களுக்குள்ள நான் ஒரு பிராமணர் அப்படிங்கிற உணர்வு வந்து அதை தாண்டி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா வந்து இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டார வழக்கில் மற்ற மக்கள்லாம் வந்து அந்தந்த வட்டார வழக்கு பேசுகிற பொழுது இவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ஸ்லாங்கை பேசுகிறாங்கன்னா நாங்கள் வந்து தனித்து வந்து இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த ஒரு மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே பார்ப்பனியம் என்றால் என்ன அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெபடிஷன் சொல்லுவாங்க. ஒதுங்குதலும் ஒதுக்குதலுமே பார்ப்பனியம். மற்றவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பது, மற்றவர்களை ஒதுக்கி வைப்பது, இதுதான் பார்ப்பனியம் என்பது.